தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், உங்கள் பாரத்தை எல்லாம் ஆண்டவரின் மேலே வைத்துவிடு. நான் ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தேன். அந்த குடும்பத்தில் எப்படிப்பா வாழ்க்கை போகுதுன்னு கேட்டப்ப, ஏதோ ஓடுது பிரதர் அப்படின்னா. ஏன், என்ன ஆச்சு? என்னால் தள்ள முடியல, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு சோதனை, என்னால் முடியல பிரதர். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கடவுளுக்கு கண்ணில்லையா? ஏன் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருது? என் மகளை திருமணம் செய்து கொடுத்தேன், மிகுந்த கனவுகளோடு திருமணம் செய்து கொடுத்தேன். அவள் போன இடத்துல சண்டை, பிரச்சனை மேல் பிரச்சனை. காவல்துறைக்கு சென்று அவர்கள் மேல் புகார் கொடுத்து சமாதானம் செய்து வைத்தேன். பின்பு மருமகனும் போய்விட்டான். எப்படியாக பிரச்சனை மேல் பிரச்சனை பிரதர், நான் என்ன பண்றது என்று புலம்பிக் கொண்டிருந்தார். நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் ஆண்டவருக்கு கண் இல்லையா என்று சொல்வதற்கு முன்னால் உங்கள் கண்ணை தயவு செய்து சற்று பரிசோதித்து பாருங்கள் என்று சொன்னேன். ஏன் அவ்வாறு சொன்னேன் என்றால், நாம் மஞ்சள் கண்ணாடி போட்டால் எல்லாம் மஞ்சளாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டால் எல்லாம் பச்சையாக தெரியும். எல்லாம் பச்சையாக தெரியுதுன்றதுக்குனால மற்றவங்க கிட்ட நீங்கள் பார்க்குறது பச்சை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பச்சை கண்ணாடி போடலை, அவங்களுக்கு பச்சையாக தெரியாது, வெண்மையாகத்தான் தெரியும். நாம் நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்க்காம மாமியாரையும் மாமனாரையும் சம்பந்திகளையும் குறை சொல்வது மிகவும் தவறு. உங்கள் பிள்ளைகள் மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் சரியாக இல்லை என்றால் அது உங்களுக்கு பாரமாகிவிடும். ஒருவேளை இன்று உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லை, என் பிள்ளை வாழனா கூட என் வீட்டில் இருக்கான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பாரமாய் அமைந்துவிடும். கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு சுமை, பாரம், வருத்தம் எது இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம எங்க போய் வைக்கணும்னா கர்த்தரிடம் வைக்க வேண்டும். அந்த கர்த்தரின் மேல் பாரமாய் வைக்கும் பொழுது உங்கள் கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கர்த்தரின் தோள்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தோள்கள். அதன் மேல் உங்கள் பாரம் வைக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் இல்லை எனில் அந்த பாரத்தை அங்கு வைக்கவே முடியாது. சங்கீதம் 55:22 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. எல்லா பாரத்தையும் இயேசுவின் மேல் வைத்தார்கள் சிலுவையிலே. அவர் துவண்டு போகவே இல்லை. எல்லா பாரத்தையும் சுமந்து சுமந்து கீழே விழுந்து 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 எழுந்திருந்தார். வெற்றி நடை போட்டார், உயர்த்தி எழுந்தார். எனவே உங்கள் பாரங்களை, உங்கள் நோய்களை, நோக்காடுகளை, உங்கள் துக்கங்களை, வேதனைகளை எல்லாம் வைக்க வேண்டிய இடம் கர்த்தரின் தோள். அவர் உன்னை ஆதரிப்பார். அதை போன்று கர்த்தரிடத்திலே சென்று நம் கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோமேயானால்
அவர் நிச்சயமாக உன்னை ஆதரிப்பார். அதே வசனம் சொல்கிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீதிமான் ஆடுவான், பிரச்சனை வரும், துன்பம் வரும். யோபு ஆடினான், பவுல் ஆடினார், பேதுரு ஆடினார். ஆனால் தள்ளாட விடவே இல்லை. அவர்கள் தள்ளாடி கீழே விழுந்து விடவே இல்லை. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துவிடு. அவர் நிச்சயமாக உன் காரியங்களை, என் காரியங்களை வாய்க்க செய்வார். அதைத்தான் சங்கீதம் 37:5 பிற்பகுதி சொல்கிறது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டு திரும்பவும் நம்ம பாவ வாழ்க்கைக்கு போகக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் வாழ்ந்து காட்டின வாழ்க்கையை நானும் வாழ்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமேயானால் அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வாரேயானால் பின்பு எதற்கு உங்களுக்கு எனக்கும் கவலை? எதை பற்றியும் கவலை இல்லை. நேற்று நான் ஒரு வீட்டிற்கு சென்றேன். அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், பிரதர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு கவலையே இல்லை, கஷ்டமே இல்லை, எந்த பண தேவையுமே இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா இயேசு இருக்கிறார் என்று அவர்களுக்கு சொன்னேன். இதை அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல. உண்மையிலே நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள், உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். இந்த இயேசு காக்கைக்கும் கழுகுக்கும் பறவைக்கும் கடலில் இருக்கிற உயிரினங்கள், மீன்கள், நண்டு, எறா எல்லாவற்றுக்கும் உணவளிக்கிற தேவன் உங்களை விட்டு விடுவாரா? மத்தேயு 6:25 ஆங்கிலத்திலே நன்றாக இருக்கிறது. Therefore I tell you not to worry about your life. எனவே நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஏன்னா நீங்க உங்க கவலையெல்லாம், உங்க கஷ்டத்தை, தள்ள முடியாத உங்க பாரத்தை, உங்க வேதனையை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. அவ்வாறு வைக்கும் பொழுது தேவன் உங்கள் பாரத்தை அவர் சுமந்து கொள்வார். மத்தேயு 11:28 சொல்கிறார், என் நுகம் எளிது, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் துன்பத்தை அனுபவித்தேன், உலகை ஜெயித்தேன். நீ துன்பத்தை அனுபவிக்கிறாயா? நீ உலகை ஜெயிப்பாய் என்கிற தத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மனிதனாக பிறந்தேன், கசையடிப்பட்டேன், வேதனைப்பட்டேன், எல்லாவற்றிலும் இருந்து சாதனையாய் உயிர் பெற்றேன். நீங்களும் நானும் கூட ஒருவேளை மக்களின் வாயினால் கசையடிப்படலாம். உங்களை பற்றி, என்னை பற்றி தவறாக பேசும் பொழுது ஆணி போன்று அடிக்கப்படலாம். பொறுமையாயிருங்கள். இயேசுவின் புனித கரங்களில் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது, இயேசுவின் கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது, இயேசுவின் சிரசினில் முள்முடி வைத்து அழுத்தப்பட்ட பொழுது, இயேசுவின் விலாவினில் ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது இயேசு பேசாமல் இருந்தார். ஏன் என்றால் அவர் சாதனையை நோக்கி கொண்டிருந்தார், வேதனையை நோக்கவில்லை. நீங்களும் நானும் கூட
இயேசு கொடுக்க போகிற சாதனையை நோக்கி கொண்டிருப்போமேயானால் உங்கள் வேதனைகள், உங்கள் துக்கங்கள், உங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் தேவனை போன்று மாறிவிடும். கவலைகளை எல்லாம் ஆண்டவரின் பால் இறக்கி வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, Cast your anxiety on him, he cares for you. உங்கள் பாரங்களை, உங்கள் துக்கங்களை, உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் மேல்? இயேசுவின் மேல். ஏனென்றால் அவர் உங்களை காக்கிறவர், உங்கள் மேல் கரிசனை உள்ளவர். உன் தாய் உன்னை கைவிடலாம், உன் தகப்பன் உன்னை கைவிடலாம், உன் சகோதர சகோதரிகள் கைவிடலாம். வேதனையிலே நீ மூழ்கி அடிக்கலாம். கவலைப்படாதே, உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உன் வேதனைகளை சுமக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றான். அவர்தான் அருள்நாதர் இயேசு. அவர் சொல்கிறார், இந்த வசனத்தை கேட்டு இதன்படி என் மகன் நடப்பானேயானால் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவளை தம்முடைய கரத்தினால் தாங்குவார். இதைத்தான் சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இன்று அந்த ஆரம்பத்தில் படம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பெரிய பாரமான கல், அதில் எல்லா வேதனை, துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் இருக்கு. அவன் தனி மனிதனால் அவ்வளோ பெரிய கல்லை தாங்கி பிடிக்கவே முடியாது. அது சறுக்கு பாதை. ஆனால் தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே அவன் அதை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் கூட இந்த இயேசுவை நம்பி உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் துக்கங்களை, உங்கள் சாபங்களை, உங்கள் நோய்களை, உங்களுடைய எல்லா துன்பங்களையும் இந்த இயேசுவின் மேல் வைத்து விடுவீர்களே ஆனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் தமது கையினால் உங்கள் பிரச்சனைகளை தாங்குவார். இந்த வசனத்தை கேட்டு தியானித்து பார்ப்பீர்களே ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.